பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாக்கு தத்தங்களும் உண்டு, உனக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இந்த நல்லது செய்வேன். ஆனால் அதே நேரத்தில் வருங்காலத்தில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சில தீர்க்க தரிசனங்களும் உண்டு. அதில் சிலது பார்த்தீங்கன்னா சில கெட்ட காரியங்கள் நடக்கும்ன்ற தீர்க்க. உதாரணத்துக்கு மார்க் 13 நாம் படித்தோம் இல்லையா, கடைசி காலம் நெருங்க நெருங்க பயங்கரமான அடையாளங்கள் வரும். என்ன மாதிரி? பூமி அதிர்ச்சி, பஞ்சம், யுத்தத்தை குறித்த செய்தி, இதெல்லாம் போக போக ரொம்ப அடிக்கடி நடக்கும். ரொம்ப பயங்கரமாக நடந்து ஒரு பெண்ணினுடைய பிரசவ வேதனை போல் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்புறம் அந்த பாழாக்குகிற அருவருப்புன்னு வரும். அப்புறம் அந்த பெரும் உபத்திரவத்தின் காலம்னு வரும். அப்புறம் வானத்தில் என்னங்க பயமுத்துகிற ஒரு போதனையா இருக்கே கிடையாது. ஆக்சுவலாக ஏன் போதிச்சாருன்னா, யோசித்து பாருங்க, நடக்க போகிற கடைசி காலத்தில் நடக்க போகிற எல்லா கெட்டதையும் இயேசு சொல்லிட்டாரு. மார்க் 13 கெட்டது மட்டும் இல்லை நல்லதையும் சொன்னார். பூமி எங்கும் சுவிசேஷம் பரவும். ஆனால் ஏன் அது நடக்க போகிற கெட்டதெல்லாம் சொன்னார் தெரியுமா? அது நடக்கிறப்போ தம்முடைய விசுவாசிகள் உலகத்தார போல பயப்படக்கூடாது, நடுங்கக்கூடாது. அது நடக்கிறப்போ அவங்க அதை எப்படி எடுத்துக்கணும்? இயேசு சொல்லிட்டார், முன்னாலேயே நடக்கும் சொல்லிட்டதுனால நாம் எப்படி எடுத்துக்கிறோம்? இதெல்லாம் கூட அவருக்கு தெரியும், இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பிளான் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நடக்க போகுதுன்னா இது கடைசியில் எங்கே போய் முடியுது? பெரிய நன்மையில் போய் முடியுது. நீங்கள் அங்கே அந்த அடையாளங்களை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், பயங்கரமாக போய் வானத்தில் பயமுறுத்துகிற அடையாளங்கள் வந்த பிறகு தான் இயேசு திரும்ப வருகிறார். அவரை காட்டி கொடுத்து அவரை பிடிச்சிட்டு போய் அடித்து உதச்சி அவரை சதையை கிழித்து அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி சிலுவையில் தொங்க போட்ட பிறகு தான், அவரை கொன்ன பிறகுதான், அவர் அடக்கம் பண்ண பிறகுதான் உயிர் தெழுதல் வந்தது. நடக்க போற கெட்டதையும் முன்னாகவே சொல்லிட்டார் இயேசு. இது ஒரு பிரின்சிபல் பைபிள்ல பாருங்க. என்ன நடக்க போகுதுன்னு முன்னாகவே ஏன் சொல்றாரு? கெட்டதையும் ஏன் சொல்றாரு? நடக்கும்போது நீங்க நடுங்காதீங்க, மற்றவங்கள போல பயப்படாதீங்க. எப்படி நீங்க அதை ப்ராசஸ் பண்ணணும் விசுவாசிகளாகி. இது சொல்றதுக்கு ஈஸி, செய்யறது கஷ்டம், ஆனா செய்ய முடியுங்க. இயேசு என்ன விரும்புறாருன்னா, ஒருவேளை சிலருக்கு கெட்ட காரியங்கள் நடந்திருந்தா அதை நீங்க எப்படி தெரியுமா எடுத்துக்கணும்? இல்லை, இது நடக்க போகுதுன்னு இயேசுக்கு முன்னாலேயே தெரியும். எனக்கு தெரியல, ஆனா அவருக்கு தெரியும். அதனால இதை ஏற்கனவே கணக்கில் வச்சு தான் பிளான் போட்டார். ஏற்கனவே கணக்கில் வச்சு தான் இந்த மாதிரி பாதையை விட்டு இப்படி போவேன்னு தெரிஞ்சுதான் கணக்கில் எடுத்து தான் பிளான் போட்டார். அவருக்கு ஒரே பிளான் தான் இருக்கு, இதையும் கணக்கில் எடுத்துட்டார். ஆகவே இதையும் இந்த தீமையும் நன்மையாய் அவர் திருப்புவார். நிச்சயமா திருப்பாம விட மாட்டாரு. ஆகவே நான் இதை கண்டு பயப்பட போறதில்லை, நடுங்க போறதில்லை, இதை அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்க போறதில்லை. ஏன்னா நிச்சயமா இந்த தீமை நன்மையாக திருப்ப படும். பாருங்க, நீங்க பைபிள் இன்னொரு பிரின்சிபல் பார்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தீமை நடக்குதோ தேவன் அதை அவ்வளோக்கு அவ்வளோ தம்முடைய ஜனத்துக்கு நன்மையாய்